ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிச்சன் வணக்கம். கிச்சனுக்குள்ளே நிற்கிறனாலே நான் கிச்சன் வணக்கம் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே ராகி புட்டு எங்கே வாங்கின மாவு, ராகி மாவு லூலு மாலில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ராகி வாங்கி அரைப்பீங்களா மாவு மில்லில் கொடுத்து, இல்லை வந்துட்டு ராகி மாவு இப்படியே ரெடிமேட்டாக வாங்குவீங்களான்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எனக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கிறதில்ல, அதை க்ளீன் பண்ண எனக்கு சரியாக தெரியாது, கசாமசான்னு பண்ணிவிடுவேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அது மாதிரி வெயில் இருக்காது, ஒரு நேரம் மழை வந்துடுது, நனைய விட்டுறோம். அதனால மாவு இன்னைக்கு போட்டு ராகி போட்டு அவிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்டிங்க இதான் மாவு வறுக்க போகிறேன். மாவு வறுத்துட்டு புட்டை வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு வறுத்தோன்னே அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். இது கொதித்தோடனே மாவில் சுடுதண்ணியை ஊற்றி கிளறணும். நல்லா சுடுதண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இந்த சுடுதண்ணியை இதில் நல்லா ஊற்றி கிளறணும். நல்லா கிளறணும். புட்டுக்கு மாவு கிளறிட்டே இருக்கணும். கிளறி அது ஒரு மாதிரி பொடிப்படியாக உருண்டையாக வரும். அப்போ என்ன பண்ணணும், அது கூட தேங்காயை மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நான் வச்சுருவேன். கொழாப்புட்டுலாம் அவிக்க எனக்கு டைம் இருக்காது. கொழாப்புட்டு பொறுமையாக அவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், புட்டு உதிரியாக பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே தேங்காய் போடணும். ஒரு நிமிஷம் பாருங்கள். தேங்காய் கிளறி இப்படி போட்டு அப்படியே எல்லா பக்கமும் தூவி விட்டுறணும். தூவிட்டு இப்படி கலக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டு அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு இப்படி கலக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி துணியை போட்டு அது மேலே இந்த புட்டை கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அது மேலே இப்படி ஒரு ஒயிட் கலர் துணி, இட்லி வேக வைக்கிற துணி தான் இது. இதை இப்படி நான் போட்டுருவேன். போட்டுட்டு இது மேலே புட்டு ஃபுல்லாக கொட்டிடுவேன். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நானே எடுத்துகிட்ருக்குறேன். புரியுதா? இது மேலே மடமடன்னு இப்போ கொட்டணும். அதுக்குள்ளே ஓடிடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கும்.